பொருளாதார வளர்ச்சி 16% உயர்ந்ததாக கூறும் தங்கம் தென்னரசு அவர்களே, தற்போது நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு துறையிலும் ஊழல்களும் முறைகேடுகளும் கொட்டி கிடக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 4 ஆண்டுகளில் எந்த தொழில் எவ்வளவு உற்பத்தி செய்தது, எந்த துறையிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் ஏற்றுமதி வந்தது, எத்தனை புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன, அவை எந்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தன, ஒவ்வொரு தொழிற்சாலையும் உற்பத்தி ஜிடிபிக்கு அளித்த பங்கு என்ன, இத்தகைய அடிப்படை கணக்குகள் அட்டவணையாக வெளியிடப்பட்டுள்ளதா என்பதே தற்போது மக்களிடம் எழுந்திருக்கும் மைய கேள்வி. தற்போது உற்பத்தி துறையை எடுத்துக்கொண்டால் மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல மடங்கு உயர்ந்த மின்கட்டணத்தால் பல சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன எனவும், மற்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதில் பின்வாங்கும் ஒரு சூழலே நிலவுகிறது எனவும் விமர்சனம் எழுகிறது. அதே போல சேவை வழங்கல் துறை என எடுத்துக்கொண்டால் முதலீடுகளில் கவனம் செலுத்தாமல் கமிஷன் வாங்குவதில் மட்டுமே நோக்கமாக இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதில் நெற்றியை சொரிந்து கொண்டு செல்கின்றனர். இதனால் படித்த இளைஞர்கள் பலர் வேலையின்றி நிற்கும் அவலம் உருவாகிறது. கட்டுமான உற்பத்தி துறைக்கும் அதே நிலை. எம் சாண்ட், பி சாண்ட், கம்பி போன்ற கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டது. மேலும் மணல் தட்டுப்பாடு காரணத்தினால் மணல் விலை ஏற்றம் என மாறிவிட்டதால் எளிய மற்றும் நடுத்தர வர்க்க மக்களின் வீடு கட்டும் கனவு வெறும் கனவாகும் நிலையிலேயே உருவாகியிருக்கிறது. அதேபோல பருத்தி, உலோகம் போன்ற முக்கிய மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாகவும் மின்கட்டண உயர்வு காரணமாகவும் உற்பத்தியில் பெரும் விலை சுமையை சுமத்துவதால் மக்கள் தலையில் வரியை அள்ளி வைப்பதில் வெற்றியை பெற்றிருக்கிறது திமுக பொம்மை மாடல் அரசு. உற்பத்தி உயர்வு என்ற பொது வாசகத்தை தவிர துறைவாரியான தரவுகள் வெளிப்படையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு அதிகரிக்கிறது. ஊடகங்களில் வெளியாகும் தொழில்துறை அறிவிப்புகள் பெரும்பாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், முதலீட்டு வாக்குறுதிகள் என்ற அளவிலேயே நிற்கின்றன. அவைகளெல்லாம் எவ்வளவு உற்பத்தியாக மாறின, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கின போன்ற விவரங்களை இந்த மாடல் அரசின் மந்திரி வெளியிடுவாரா? ஒருவேளை டிஆர்பி ராஜாவின் வெள்ளை பேப்பர் அரசியல் அங்கேயும் வெளிப்படுகிறதா என்ற கேள்வியும் எழ தவறவில்லை. பெயருக்கு ஒரு A4 பேப்பரை எடுத்து அதில் தலைப்புச் செய்திகளை மட்டும் எழுதி வைத்துக் கொள்வது ஸ்டாலின் வழி அரசியல் காட்சிப்படுத்தலா என்ற கேள்வி எழுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்துறை திட்டங்களினால் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் மின்சார உற்பத்தியில் பெரும் முதலீடுகளை முன்னெடுத்தது. இன்று நாம் பார்க்கும் பல தொழில் பூங்காக்களுக்கு அதிமுகவே தொடக்க புள்ளியாக உள்ளது. சென்னையை சுற்றி வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை கொண்டு வந்ததில் அதிமுக அரசின் பங்கு முக்கியமானது. இந்த வலுவான உற்பத்தி தளமே தற்போது திமுக சொல்லும் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு அடிப்படை. அதிமுக பொதுச் செயலாளர் ஆட்சி காலகட்டத்தில் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மாநிலம் மின் தட்டுப்பாடற்ற நிலையை எட்டியது. இது தொழிற்சாலைகள் தடையின்றி இயங்க உதவியது. இன்று திமுக கொண்டாடும் பெருமைக்கு முழு காரணமே அதிமுக கொண்டு வந்த அடித்தள வளர்ச்சி திட்டங்களே காரணம் என்றும் மக்களுக்கு தெரியும். இன்னும் சில மாதங்களே உங்களின் பொய் அரசியல் விளம்பரத்திற்கு குட் பை சொல்ல காத்திருக்கிறார்கள் மக்கள்.